பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும்போது சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீயோன் என்பது தேவனுடைய பர்வதம். நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பர்வதத்தை சார்ந்தவர்கள், அதாவது தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை சேர்ந்த பிள்ளைகள். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோக வாசிகள். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு சொந்தமான தேவனுடைய பிள்ளைகள், பரலோக வாசிகள். இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். எனவே நாம் எல்லாரும் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த பூமியை சேர்ந்த ஜனங்கள் அல்ல, நாம் ஒவ்வொருத்தரும் சீயோனை சேர்ந்த ஜனங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்த ஜனங்கள். அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இந்த பூமியில் வைத்திருக்கிற நாம், சீயோனை சேர்ந்த ஜனங்களாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? எருசலேமில் வாசம் பண்ண வேண்டும். எருசலேம் என்பது திருச்சபையை குறிக்கிறது. ஆமென். அப்போது இந்த பூமியில் தேவன் நமக்கு எருசலேமை வைத்திருக்கிறார். சீயோன் தேவனுடைய ராஜ்யம், இந்த எருசலேம் திருச்சபை. இந்த பூமியில் திருச்சபை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போது இந்த பூமியில் இருக்கிற நாம் என்ன செய்யணும்? திருச்சபைக்குள் வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நோவா என்ன செய்கிறாரு? பேழையிலேருந்து புறாவை வெளியே அனுப்புகிறார். அந்த புறா என்ன செய்கிறது? பறந்து போய் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாமல் மறுபடியும் பேழைக்குள் வந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த புறா என்ன செய்கிறது? இளைப்பாற இடம் இல்லாமல் அது என்ன செய்கிறது? அது நேராக பேழைக்குள் வந்தது போல் இந்த பூமியில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நோவா காகத்தை விடுகிறார். அந்த காகம் என்ன செய்கிறது? அந்த செத்துப்போன மிதந்து கொண்டு அந்த செத்துப்போன அந்த மிருகத்து மேலே உட்கார்ந்து மறுபடி இளைப்பாறி விட்டு மறுபடி அது பேழைக்குள் வந்தது. இன்றைக்கு 2 விதமான கூட்டம் சபைக்குள் இருக்கிறாங்க. ஒன்று, இந்த உலக பாவத்தில் இச்சைக்குள்ள இளைப்பாறி கொண்டு திருச்சபைக்கு வருகிற கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம் எப்படிப்பட்டவங்கன்னா, உலகத்தின் காரியத்தில் இளைப்பாறாமல் தேவ சமூகத்தில் தேவ ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இந்த புறாவை போல இருக்க வேண்டும். இந்த உலக இச்சைகள், உலக ஆசீர்வாதங்கள், உலக அசுத்தமான பாவத்துக்குள்ளே நம்ம சிக்கி விடாதபடி நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிற அந்த திருச்சபைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? வாசம் பண்ண வேண்டும். எனவே நாம் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமாக இருக்கிற சபைக்குள்ளே வரும்போது, இந்த திருச்சபைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கும் போது, அவர் நாமத்தை உயர்த்தும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்போது நம்ம எங்கே வாசமாக இருக்கணும்? திருச்சபையில். உலக காரியத்தில் வாசமாக இருக்கக்கூடாது. உலக சிற்றின்பங்களுக்குள்ள ஐக்கியமாக இருக்கக்கூடாது. உலக நபரோடு கூட ஒட்டி வாழக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? சபையோடு கூட நல்ல உறவு வைத்து கொள்ள வேண்டும். திருச்சபைக்குள் நாம் வாசம் பண்ண வேண்டும். அதான் தாவீது சொல்லுகிறாரு, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடைய ஆலயத்தில் வாசமாக இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அல்லேலூயா. அவள் எருசலேம் என்கிற திருச்சபைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வாசம் பண்ணுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆலயத்தின் வாசலில் இருந்த நடக்க முடியாத முடவன் பேதுரு யோவான் வரும்போது அவங்கள்ட்ட ஏதாகிலும் கிடைக்காதா என்னை நோக்கி பார்க்கிறான். பேதுரு சொன்ன, பொன்னும் வெள்ளி என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. அந்த ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருந்த அந்த நடக்க முடியாத மகனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் என்றால், ஆலயத்துக்குள் வாசம் பண்ண நமக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்னாள் குழந்தை இல்லாமல் மனங்கசந்து ஆலயத்தில் போய் வெகு நேரம் அழுதாள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அன்னாளை நினைத்து அருளினார். அப்போது ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கும் போது, தேவ சமூகத்தில் போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபிக்கும் போது நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிமிர முடியாத கூனி ஆலயத்தில் இருந்தால்
இயேசு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அந்த ஆலயத்துக்குள்ளே இருந்த அந்த நிமிர முடியாத கூனி 18 வருடம் சாத்தான் கட்டி வைத்திருந்தான். அந்த கட்டுகளை முறித்து அவளை விடுவித்து காத்து கொண்டார். அவள் சுகத்தை கொடுத்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் எருசலேமா இருக்கிற திருச்சபைக்குள்ளே வாசமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்துகிறார், ஆச்சரியமாக வழி நடத்துகிறார். அதுபோல தாவீது சொல்கிறார், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை விட என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு ஆலயம் ரொம்ப முக்கியம். திருச்சபை நாம் கூடி வந்து ஒரு இடத்துல கூடும்போது அது ஆலயமாய் மாறிவிடுகிறது. ஆலயம் என்பது ஒரு கட்டிடமோ பில்டிங்கோ அல்ல. ஆலயம் என்பது ஒரு விசுவாசிகளின் கூட்டம், ஐக்கியம். நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உலக காரியத்தில் சிற்றின்பத்தில் நம்ம ஐக்கியமாயிராமல் வாசமாயிராமல் தேவனுடைய ஆலயத்தில் நம்ம வாசமாயிருந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் உதவி செய்வார், பதில் கொடுப்பார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார், மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரலோக ராஜ்யவாசிகள், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் திருச்சபையில் போய் கர்த்தரை ஆராதிப்போம், சபையில் போய் ஆண்டவரை துதிப்போம், தொழுது கொள்வோம். அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டுராய், உன் கூப்பிடின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.